Hi guys, biological oxidation chapter நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் ஃப்ளோ தான் ரொம்ப முக்கியம் மொத்த ப்ராசஸ்க்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் ஃப்ளோ வந்து எப்படி எக்ஸ்டர்னல், அதாவது மைட்டோகாண்ட்ரியாக்கு வெளியில இருந்து உள்ள எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ அதை கேரி அவுட் பண்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ் சிஸ்டம் இருக்கு. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷட்டில் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் வெளியே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான், சைட்டோசோல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து எப்படி மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள உள்ள போகுதுங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல வந்து நம்ம இதுவரை இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன், என்சைம்ஸ், ஆக்சிடேஷன் பாஸ்போரிலேஷன் என்னது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்னது, அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம்ஸ் என்னென்ன, இடிசினா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இது பார்த்ததுலேருந்து நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் தான் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதுதான் வந்து என்ன ஆகுது, ஏடிபி சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் மைட்டோகாண்ட்ரியாக்கு வெளியில இருந்து, அதாவது சைட்டோசோல்ல இருந்து எப்படி மைட்டோகாண்ட்ரியாக்கு பாஸ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான சிஸ்டம் என்ன அப்படின்னா ஷட்டில் பாத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த ஷட்டில் பாத்வே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்டோசோல்ல இருந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து என்ன பண்ணும், உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்கு கொண்டு போற வேலையை செய்யுது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதுல 3 விதமான ஷட்டில்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளிசரால் பாஸ்பேட் சைக்கிள், ரெண்டாவது வந்து மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில், மூணாவது வந்து என்ன அப்படின்னா கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ஷட்டில் பாத்வே வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னோம்னா நம்ம மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த மைட்டோகாண்ட்ரியால வந்து இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல ஹைட்ரஜன் அயான்ஸ், தட் மீன்ஸ் NADH வந்து என்னன்னா ஈஸியா கிராஸ் ஆகுது, இம்பெர்மியபிள் நேச்சரா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் உள்ள போகணும். ஸோ எப்படி இன்டைரக்டா இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து உள்ள போகுது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போறோம். அதுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஷட்டில்ஸ், 2 முக்கியமான ஷட்டில்ஸ் வந்து கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில் அண்ட் மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில். இன்னொரு ஷட்டில் இருக்கு, அது என்னன்னா கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில். அது வந்து இதை ஃபாலோவா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுதான், the transport of reducing equivalents from cytosol into mitochondria, not vice versa. That means இந்த 2 ஷட்டிலுமே கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில் தென் மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில் ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா சைட்டோசோல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது, உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள கொண்டு போற வேலையை தான் செய்யுது. இந்த ஷட்டில் பாத்வேல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இது வந்து சைட்டோசோலிக் ரீஜன், இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் ரீஜன். ஸோ இந்த வெளியே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து என்ன ஆகணும், உள்ள வருது. ஸோ அதான் கான்செப்ட். அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரால் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் போகணும். இப்போ சிம்பிளா பாருங்க, இப்போ இந்த 2 ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரால் 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ் என்சைம். டீஹைட்ரோஜனேஸ் என்சைம்னா நமக்கு என்ன தோணணும், ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலையை தான் செய்யும். ஸோ அதே தான் பண்ணுது. ஸோ NADH வந்து என்ன பண்ணணும்னா அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பைண்ட் வித் டைஹைட்ரோஅசிட்டோன் பாஸ்பேட். இதுல பைண்ட் ஆகி என்னவா மாறுது, கிளிசரால் 3-பாஸ்பேட்டா மாறுது. ஸோ இந்த கிளிசரால் 3-பாஸ்பேட் வந்து என்னன்னா ஈஸிலி பெர்மியபிள், எதுக்குள்ள அந்த மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல. ஸோ இந்த கிளிசரால் பாஸ்பேட் வந்து என்ன ஆகும்னா சைட்டோசோல்ல இருந்து என்ன ஆயிருது, உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்டர் ஆயிருது. என்டர் ஆனதுக்கு அப்புறம் மைட்டோகாண்ட்ரியல என்சைம் இருக்கும். இதே என்சைம் வந்து 2 இடத்துல இருக்கும், சைட்டோசோலிக்ல இருக்கும், மைட்டோகாண்ட்ரியல இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிளிசரால் 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, எப்பா நான் உன்கிட்ட கொடுத்தல 2 ஹைட்ரஜன் அது திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது, கிளிசரால் 3-பாஸ்பேட்ல இருந்து அந்த ஹைட்ரஜன் அயான்ஸை எடுத்து FADக்கு கொடுக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ETCல வந்து ஒரு முக்கியமான காம்பவுண்ட் ஃபிளேவோ புரோட்டீன் காம்பவுண்ட் சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்ன பண்ணுது, ரெடியூஸ் ஆகிடுது. ஹைட்ரஜன் அயான்ஸை கெயின் பண்ணி FADH2 கெயின் ஆகிடுது. ஸோ கிளிசரால் 3-பாஸ்பேட் ஒன்ஸ் அகைன் இஸ் கன்வெர்டட் இன்டு தி டைஹைட்ரோஅசிட்டோன் பாஸ்பேட்டா மாறி திருப்பி சைட்டோசோலுக்குள்ள போய் இந்த சைக்கிள் கண்டினியூவா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். சிம்பிள் கான்செப்ட், NADH டொனேட் பண்ணுது, டைஹைட்ரோஅசிட்டோன் வாங்கி கிளிசரால் 3-பாஸ்பேட்டா மாறுது. அது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்து அதை திருப்பி கொடுத்து ETCல வந்து FADல கொடுத்து FADH2 மாறுது. ஸோ இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். FADH3ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆரம்பிச்சிடும், ETCல இருந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ATP. எவ்வளவு ATP? 1.5 ATP தான். ஏன் FADல இருந்து ஸ்டார்ட் ஆனா 1.5 ATP தான், NADல இருந்து ஸ்டார்ட் ஆனா மட்டும்தான் வந்து 2.5 ATP.
ஸோ ஷட்டில் பாத்வேல அதுவும் கிளிசரால் பாஸ்பேட்ல வந்து FADல தான் அந்த ஹைட்ரஜன் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால இதுக்கு வந்து 1.5 ATP தான் இது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஷட்டில் வந்து என்ன பண்ணா மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில். ஸோ இந்த டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில். ஸோ இதுல என்ன பண்ணணும்னா சைட்டோசோலிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆக்சலோ அசிட்டேட், ஓகேவா, இதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் குளுட்டமேட் இருக்கு. ஸோ இந்த ஆக்சலோ அசிட்டேட் வந்து என்ன பண்ணுன்னா சேம் NADH வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் டொனேட் பண்ணுது. ஸோ இட்ஸ் பிகம் NAD-ஆ மாறுது. ஹைட்ரஜன் போய் ஆக்சலோ அசிட்டேட்டோட பைண்ட் ஆகி இட்ஸ் பிகம் எ மேலைட்டா மாறுது. ஸோ அதை கேரி அவுட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து பாத்தீங்கன்னா மேலைட் டீஹைட்ரோஜனேஸ் என்சைம். இங்கேயும் ரெண்டு இடத்துலயும் இருக்கும், சைட்டோசோல்ல இருக்கும், மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். ஸோ அந்த சைட்டோசோல்ல இருக்கக்கூடிய மேலைட் டீஹைட்ரோஜனேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சலோஸ்டேட்டா மேலைட்டா மாற்றுது. இந்த மேலைட் வந்து என்ன ஆயிருது, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்து என்டர் ஆயிருது. என்டர் ஆனதுக்கு அப்புறமா சேம் இட்ஸ் கோயிங் டு டொனேட் தி ஹைட்ரஜன் அயான்ஸ். அந்த எடுத்து இந்த ஹைட்ரஜன் அயான்ஸை திருப்பி NADH மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்கக்கூடிய NADH டொனேட் பண்ணுது. ஸோ NAD வந்து ஹைட்ரஜனை கெயின் பண்ணி பிகம் NADH-ஆ மாறுது. ஸோ இப்போ NADH எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. இதுல இருந்து ETC-க்குள்ள உள்ள போய் சிந்தசிஸ் ATP சிந்தசிஸ் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதுல எவ்வளவு கிடைக்கும், 2.5 ATP கிடைக்குது. ஓகேவா. ஸோ இது கொடுத்து மேலைட் வந்து டொனேட் பண்ண பிறகு திருப்பி இது என்னவாயிருது, ஆக்சலோ அசிட்டேட்டா கன்வெர்ட் ஆயிருது. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த ஆக்சலோ அசிட்டேட் திருப்பி சைக்கிள்குள்ள என்ன ஆகணும், வெளியே போகணும். ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா டிரான்சமினேஷன் ப்ராசஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய பேரலா இன்னொரு இது இருக்கும், குளுட்டமேட். இது ரெண்டு என்ன பண்ணணும்னா டிரான்சமினேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகி ஆஸ்பிரேட்டாவும் ஆல்பா கீட்டா குளுட்டரேட்டாவும் என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. எங்க மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இந்த ஆக்சலோ அசிட்டேட்டும் குளுட்டமேட்டும் டிரான்சமினேஷன் அமினோ டிரான்ஸ்பரேஸ் மூலமா டிரான்சமினேஷன் வந்து பிகம் எ ஆஸ்பிரேட். ஸோ மேலைட் ஆஸ்பிரேட் மாறி, மேலைட் வந்து உள்ள வந்து ஆஸ்பிரேட்டா மாறி இந்த ஆஸ்பிரேட் வந்து என்ன ஆகுதுன்னா ஈஸியா சைட்டோசோலுக்குள்ள உள்ள போயிடுது. சைட்டோசோலுக்கு உள்ள போன பிறகு இதே ரெண்டு சப்ஸ்டன்ஸ் ஆல்பா கீட்டோ குளுட்டரேட்டும் ஆஸ்பிரேட் என்ன பண்ணுவோம்னா திருப்பி டிரான்சமினேஷன் நடந்து இட்ஸ் பிகம் ஆக்சலோஸ்டேட் அண்ட் குளுட்டமேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த சைக்கிள் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஆக்சலோஸ்டேட் மேலைட்டா மாறும், எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி மேலைட் வந்து உள்ள வரும். உள்ள வந்து திருப்பி என்ன ஆகும், டொனேட் பண்ணி ஹைட்ரஜன்ஸை கொடுத்துட்டு திருப்பி என்னவா மாறுது, ஆஸ்பிரேட்டா மாறுது. பேரலா அதுக்கு வந்து குளுட்டமேட் வெளியில இருந்தே வர்றது வந்து இந்த ரெண்டு சேர்ந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது ஆஸ்பிரேட் ஆல்பா கீட்டோ குளுட்டரேட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இது ரெண்டுமே வெளியே வந்து திருப்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து திருப்பி ஆக்சலோஸ்டேட்டாவும் இந்த பக்கம் குளுட்டமேட்டாவும் மாறுது. ஸோ இந்த ஷட்டில் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஷட்டில் மூலமா 2.5 ATP வந்து என்ன ஆகுது, கிடைக்குது. நம்ம அடுத்து பார்க்க போற மூணாவது ஷட்டில் வந்து என்ன அப்படின்னா கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பண்ணோம்னா அந்த முதல் நம்ம பார்த்த ரெண்டு ஷட்டில், அதாவது கிளிசரால் பாஸ்பேட் மேலைட் ஆஸ்பிரேட் ஷட்டில் ரொம்ப டிஃபர். பிகாஸ் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னம்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஹார்ட்டுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. ஸோ த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில் இருந்து அப்புறம் இந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஹை எனர்ஜி காம்பவுண்ட். இது வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹை எனர்ஜி பாஸ்பேட் ஃப்ரம் மைட்டோகாண்ட்ரியா டு சைட்டோசோல். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ஷட்டிலுமே வந்து என்ன பண்ணணும்னா சைட்டோசோல்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்து என்ன பண்ணும், எனர்ஜியை கொடுக்கறதுக்காக ஹைட்ரஜன் அயன்ஸை இன்ஃப்ளோ பண்ணும். இது வந்து மைட்டோகாண்ட்ரியால இருந்து சைட்டோசோலுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹை எனர்ஜி காம்பவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த ப்ராசஸ் எங்க மேக்ஸிமம் நடக்க பண்ணணும்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், பர்டிகுலரா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஹார்ட் கண்டினியூஸா கண்ட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த மசில்ஸ் டிஷ்யூல தான் வந்து என்ன ஆகுது, இந்த ஷட்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ the creatinine phosphate shuttle function as a energy buffer for transfer of high energy phosphate. என்ன பர்பஸ்க்கு, சேம் ஜெனரேஷன் ஆஃப் ATP in extra mitochondrial system. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வெளியே ATP ஜெனரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு சிஸ்டம் தான் ஷட்டில் பாத்வே தான் என்னது, இந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில். ஓகேவா. ஸோ இது மைட்டோகாண்ட்ரியாவுல இருந்து வெளியே ஹை எனர்ஜி காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து கண்டினியூஸா ஒர்க் ஆகக்கூடிய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஹார்ட்டுக்கு வந்து எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இதுதான் இந்த ஷட்டிலோட யூனிக் நேச்சர். அதனாலதான் அந்த ரெண்டு ஷட்டிலோட என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து லிங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஷட்டில் பாத்வேல இந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்சைம் சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம் ஐசோ என்சைம். அதுல வந்து ரொம்ப முக்கியமான என்சைம் எக்ஸாம்பிள் என்னன்னா கிரியாட்டினின் கைனேஸ். இந்த கிரியாட்டினின் கைனேஸ் வந்து வெரி வெரி எசென்சியல். எதுக்கு அப்படின்னா இந்த பாஸ்போ கிரியாட்டின், அதாவது கிரியாட்டினின் பாஸ்பேட் சிந்தசிஸ் ஆகிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிள்.
ஸோ இந்த கிரியாட்டின் கைனேஸ் வந்து 2 ஃபார்ம்ல இருக்கும், உபிக்யூட்டஸ் அண்ட் சார்கோமெரிக் 2 ஃபார்ம்ல இருக்கும். சிம்பிள் அதோட வேலை என்ன பண்ணோம்னா, இட்ஸ் இன்வால்வ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போகிரியாட்டின், தட் இஸ் நத்திங் பட் கிரியாட்டினின் பாஸ்பேட் ஃப்ரம் மைட்டோகாண்ட்ரியல் ஏடிபி. எதுக்கு பண்ணோம்னா டு பார்ட்டிசிபேட் தி கிரியாட்டின் பாஸ்பேட் ஷட்டில். ஸோ கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டிலுக்கு தேவையான அந்த பாஸ்போ கிரியாட்டினின் வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் இந்த கிரியாட்டினின் கைனேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஷட்டில் பாத்வே, இந்த கிரியாட்டினின் ஷட்டில் பாத்வேஸ் எல்லாம் வந்து எங்கெங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லிவர், ஹார்ட் இந்த 2 இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலேட் ஆஸ்பிரேட் ஷட்டில் வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். பிகாஸ் இட்ஸ் ஹை ஈல்ட் ஷட்டில் பாத்வே. NADலயே வந்து ஹைட்ரஜனை டொனேட் பண்றதுனால 2.5 ATP வந்து என்ன ஆகும், இதுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் வெரி குட் சோர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக நடக்கக்கூடிய 2 ஆர்கன் வந்து பாத்தீங்கன்னா லிவர் அண்ட் ஹார்ட். அந்த ஷட்டில் கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1.5 ATP தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா வெவ்வேறு டிஷ்யூல வேற டிஷ்யூல வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். ஸோ மேஜரா ஹை டிமாண்ட் எனர்ஜி இருக்கக்கூடியதுல எல்லாத்துலயுமே மேலேட் ஆஸ்பிரேட் ஷட்டில், எனர்ஜி கம்மியா தேவைப்படக்கூடிய டிஷ்யூல எல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில். எக்ஸ்க்ளூசிவா அந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில் வந்து எங்க யூஸ் ஆக போகுதுன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அண்ட் ஹார்ட், இங்க மட்டும்தான் இந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் ஷட்டில் வந்து என்ன ஆகும், யூஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் என்னது. ஸோ தட்ஸ் ஆல். இதான் வந்து என்னது ஷட்டில் பாத்வேஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷட்டில் பாத்வேஸ், அதோட மெக்கானிசம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ 3 பார்த்துருவோம். என்னென்னது கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில், தென் மேலேட் ஆஸ்பிரேட் ஷட்டில், தென் பாஸ்போகிரியாட்டின் ஷட்டில். ஸோ இந்த முதல் 2 கிளிசரால் பாஸ்பேட்டும் மேலேட் ஆஸ்பிரேட்டும் வந்து என்ன பண்ணும்னா சைட்டோசோல்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள எலக்ட்ரானை புஷ் பண்ணும். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ கிரியாட்டினின் பாஸ்பேட் வந்து என்ன பண்ணுன்னா மைட்டோகாண்ட்ரியால இருந்து சைட்டோசோலுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கான கான்செப்ட்ல ஏடிபி சிந்தசிஸ்க்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கிரியாட்டினின் ஷட்டில் வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால இருந்து வெளியே சைட்டோசோலுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஷட்டில் பாத்வே. ஸோ தட்ஸ் ஆல். இதோட பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸையுமே என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மொத்த சாப்டரையும் ஒரு ஓவர் வியூவா ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு கான்செப்டா சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.